எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவ் ஐ காட் அண்ணா யூனிவர்சிட்டி சீட் யூசிங் ChatGPT. முதல்ல ஒரு சந்தோஷமான செய்தி. நான் என்னோட சின்ன பொண்ணு பற்றி சொல்லியிருந்தேன். ட்வின்ல சின்ன பொண்ணு. அவளுக்கு கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு அவளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடைச்சிருக்கு. செராமிக் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் கிடைச்சிச்சு. இது எப்படி கிடைச்சிது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலிங் 14ஆம் தேதி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடந்தது. அது எப்படின்னா, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 200க்கு என்ன மார்க் எடுத்தாங்க அப்படின்ற மார்க்கில் போடுவாங்க. அது எப்படி எடுப்பாங்கன்னா, மேக்ஸுக்கு 100க்கு பார்ப்பாங்க, ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் 50க்கு பார்ப்பாங்க. இதில் என்ன டோட்டலோ, அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 2.25 லட்சமா 2.5 லட்சம் மக்கள் அப்ளை பண்ணிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம குழந்தைக்கு என்ன ரேங்கிங் வந்ததுன்னு பார்ப்பாங்க. அப்படி முதல் நம்பர்லேருந்து 179, அதாவது 200க்கு எடுத்த ரேங்க்குக்காரங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னாங்க. என் பொண்ணுக்கு 179.5 அப்படின்னா என்ன, மேலேருந்து கடைசியோட ஒரு இது கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்துட்டான். ரேங்க்கு கணக்கில் 39,000 வரைக்கும், 1லேருந்து 39,000 வரைக்கும் அன்னைக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என் பொண்ணோட ரேங்க் என்னன்னா 37,222. சிம்பிளாக பார்த்தா 39,000 37,000 வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்களோட 2000 மேலே இருக்கா, கீழே இருந்து. அப்போது எனக்கு காலேஜ் படித்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்காங்க. ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு ஒரு ப்ரைவேட் காலேஜில் சீனியர் பொசிஷனில் இருக்கா. இவங்க 2 பேர்கிட்ட கேட்டோடனே அவனை சொன்னால், நான் சத்தியசந்தமாக சொல்லணும்னா, நீ நினைக்கிற அந்த பயோடெக்னாலஜி அதான் சின்னவளுக்கு எதிர்பார்க்குறோம், இதெல்லாம் சான்ஸே கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டியில். நீ கவர்மெண்ட் காலேஜ்லையும் கிடைக்குமான்றது டவுட்டு தான். நீ கிடைக்கிறது சந்தோஷப்பட்டுக்கோ, ப்ரைவேட் காலேஜில் நீ ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க பல வருஷமாக அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அனுமானம் கரெக்டாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், 1லேருந்து 179 வரைக்கும் கட் ஆஃபில் இருக்கவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது ரேங்க்கு. என் பொண்ணுக்கு 179.5 தான், கடைசியிலேருந்து இருக்கா. 39,000 ரேங்க்ஸ் அன்றைக்கி எக்ஸாம் இது பண்ணுறாங்க, ஷஃபிள் பண்ணி கண்டுபிடிக்க போகிறாங்க. எனக்கு என் குழந்தைக்கு 37,000 இருக்குது. ஸோ வாய்ப்புகள் மிக 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 கம்மி. நான் பரமாத்மாவை கனெக்ட் பண்ணும்போது பரமாத்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் கடவுள் புண்ணியத்தில் என்னோட பாக்கியத்துக்கு அனுசரித்து உலகத்திலே பெரிய படிப்புன்றது ராஜயோகம் தான். இது ஆன்மீகம் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும், ஸ்பிரிச்சுவல் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். இறைவனே கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் நான் ஒரு ஸ்டூடெண்ட் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி என் பசங்க அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதுதான் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜில் டாப் மோஸ்ட். அதில் சீட்டு கிடைக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் கிடைக்கணும். அதாவது நேரடியாக காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கணும். கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறதுக்கு ஐஐடி கிடைக்கணும். இதாவது கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை நான் அடிக்கடி வேண்டிகிட்டே இருப்பேன். டெய்லி என்னோட ப்ரேயரில் அதுதான். அப்போது நம்ம முகப்பேர் சுரேஷ் பிரதர் இருக்கார், அவர்கிட்ட பேசினேன். நான் பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் கிட்டத்தட்ட என் குழந்தைக்கு 179.5 இருக்குது, ஆனால் நம்ம நினைக்கிற எந்த கோர்ஸும் அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க, அவரோட தங்கச்சி பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறா, பிரிண்டிங் டெக்னாலஜி படிச்சிருக்கா, அவளுக்கு 160 தான் கட் ஆஃப். இப்போ இல்லை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 160 மார்க் இருக்கவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சீட்டு கிடைக்குது, உங்கள் பொண்ணுக்கு 179.5 இருக்குது, ஏன் கிடைக்காது? நீங்கள் ஏன் முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க? ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டார். ஸோ அதாவது நமக்கு நினைக்கிற பயோமெடிக்கல் கிடைக்காதா இருக்கலாம், வேற ஏதாவது கோர்ஸ் கிடைக்கும்ல அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது. சுரேஷ் பிரதர் சொல்கிறாரு, ரைட், நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு. திடீர்னு எங்கேருந்து தான் ஞானோதயம் வந்ததோன்னு தெரில. நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ChatGPT ஓப்பன் பண்ணிட்டேன். ChatGPTயில் இந்த கேள்வியெல்லாம் போட்டேன். நான் என்ன கேள்வி போட்டேன்னா, என் குழந்தைக்கு இதுதான் கட் ஆஃப், 179.5 தான் கட் ஆஃப். இந்த வாட்டி எக்ஸாமுக்கு இந்த ஃபஸ்ட்டு இதில் 1லேருந்து 179 வரைக்கும் இருக்கவங்க போட்டி போடுறாங்க. ரேங்க் படி பார்த்தா 39,000 வரைக்கும் ரேங்க் போடுறாங்க. என் பொண்ணுக்கு 37,222 தான் இருக்குது. ஓகே, இதில் கம்யூனிட்டி ரேங்கிங்னு ஒன்று இருக்குது, இந்த பிசி எல்லாம் சொல்கிறோம்ல, அதுபடி எனக்கு 20,000க்கு சில்லறையில் இருக்குது என் குழந்தைக்கு. என் குழந்தைக்கு பயோடெக்னிக்கல், அது பயோமெடிக்கல் இருக்குல்ல, அந்த இன்ஜினியரிங் கிடைக்குமா, நீ பார்த்து சொல்லு அப்படின்னா எல்லாம் கணக்கெல்லாம் போட்டுட்டு
வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. 185 மேலே இருந்தால் தான் நினைக்கும். நீ செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு வரைக்கும் நின்றா கூட இந்த மார்க்குக்கு நீ நினைச்ச கோர்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிச்சு. இதை தான் என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன். நான் யோசிச்சு பார்த்தேன் என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா சென்னையில், அதுக்குள்ளே அதை டேரெக்டாக நம்ம தான் 3 காலேஜ் இருக்குது. சிஇஜின்னு ஒன்று இருக்குது, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது. அதில் தான் என்னோட மச்சான் படித்தார், பிஇ மெக்கானிக்கல் படித்தார், அவர் டைமில் படித்தார், கோல்டு மெடல் அவர். அடுத்தது வந்து ஏசிடின்னு ஒன்று இருக்குது, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அது ஒன்று இருக்குது. அதுவும் அதே கேம்பஸில் தான் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் தான் இருக்குது. மூணாவது எம்ஐடி குரோம்பேட்டில் இருக்குது. இது 3மே அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த 3 பேரும் சேர்ந்து 49 கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியோட கோர்ஸுன்ற கணக்கில் வரும். ஃபீஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணேன், ஒரு கோர்ஸ் பேர் எடுத்து இந்த கோர்ஸாவது என் பொண்ணுக்கு கிடைக்குமா, இந்த கோர்ஸாவது ஒன்று கிடைக்குமான்னு சொல்லி 49 போடும்போது சான்ஸ் இல்லை, கிடைக்காது, கிடைக்கலாம், இப்போ கிடைக்காது, செகண்ட் ரவுண்டில் கிடைக்கலாம், தேர்ட் ரவுண்டில் கிடைக்கலாம், இது கிடைக்கவே கிடைக்காது, இப்படி மாறி வந்தது. நான் தளரவே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி இந்த சுரேஷ் பிரதர் சொன்னது போட்டோன்னே இது உன் பொண்ணுக்கு கிடைக்கும்னு வந்தது. அப்போ தான் ஒரு துளிர் வருது, நம்பிக்கை வருது, அப்பா ஒன்றாவது சொல்லுதே அப்படின்னு. கடைசியாக எல்லாம் போட்டு 49 போட்டதுக்கப்புறம் அது வந்து ஒரு 7 கோர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. வாய்ப்பு இருக்குது, ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நான் வந்து எல்லாம் 49 போட்டு பார்த்துட்டேன் இல்லையா. இப்போ அதுக்கிட்ட வேற ஒரு ரிப்போர்ட் போயிட்டேன். கிடைக்கும்னு சொன்னால அதை மட்டும் லிஸ்ட் பண்ணு. அதாவது எப்படி கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இது எப்படியும் கிடைக்கும், அடுத்தது வந்து கிடைக்கும் ஆனால் அதோட அவ்வளோ ப்ராஸ்பெக்ட் கிடையாது, ஆனால் ரெண்டாவது அந்த மாதிரி ரேங்கிங் போட்டு கொடு அப்படின்னு சொன்னேன். ஒரு 7 கோர்ஸ் போட்டு கொடுத்துச்சு. இது 7ம் இந்த 3 காலேஜில் வர கோர்ஸ் தான். ஓகே, இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, என் குழந்தை படிக்கணும்னு நினச்சது பயோமெடிக்கல். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். எனக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி கொடுக்குறேன், ஒரு ஆசையில் கொடுக்குறேன், எனக்கு இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு கொடுக்குறேன். இந்த 7 நீ சொல்கிறல இதெல்லாம் கிடைக்கணும், அது நான் கடைசியில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50, 51 அந்த மாதிரி ஆப்ஷனாக கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன் நான். ChatGPT சொல்லிச்சு, உனக்கு இதுவும் கிடைக்காது, கிடைக்கிற இந்த 7 தான் கிடைக்கும், இதை தூக்கி நீ டாப்பில் வச்சாதான் உனக்கு கிடைக்கும். இருக்கிறதுலே கடைசியில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 காலேஜ் இருக்குங்க, எல்லா காலேஜும் சேர்த்து, கவர்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் காலேஜ்லாம் சேர்த்து. இதில் நீங்கள் வந்து 400 காலேஜ் நீங்கள் போடலாம், உன்னை நான் செலக்ட் பண்ணோன்னா பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறத வந்து இருக்கிறதுலே கடைசியாக போட்டு அதை செக் பண்ணிட்டே வரும்போது ப்ராப்ளம். இது புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த என் பொண்ணு எடுத்தது வந்து 179.5 கரெக்டாக. இந்த 179.5 மட்டும் நான் கால்குலேட் பண்ணபடி 1250 பேர் எடுத்திருக்காங்க. இதே 179.5 மேலே எடுத்தவங்களாம் விட்டுருங்க. இப்போது நம்ம பேச்சுக்கு இப்படி எடுத்துப்போம். யாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் எடுக்கல. என் பேர் வந்து செராமிக் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க, அதான் கிடைச்சிது. இப்போ செராமிக் இன்ஜினியரிங் வச்சுப்போம். மேலே இருக்கிற 179 மார்க் இருக்கிறவங்க யாருமே அதை கேட்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1250 பேர் இருக்காங்களே, அந்த 179 எடுத்தாங்க, இவங்க எல்லாருமே இதுக்கு போட்டி போட முடியும் கரெக்டாக. அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ சீட் இருக்கும், அந்த பர்டிகுலர் காலேஜில் ஒரு 60 சீட் இருக்குமா. எங்கேன்னா அதில் வந்து ஒரு 10 சீட்டு எஃப்சிக்கு, 10 சீட்டு பிசிக்கு, கொஞ்சம் சீட்டு இவங்களுக்கு அப்படின்னு பிரிஞ்சு போகும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் ரொம்ப கம்மி. இப்போது இந்த 1250 பேர் இருக்காங்களா, அதே 179, அதுலேயே என் பொண்ணு வந்து 800வது இடத்துல தான் இருக்கா. இது எப்படி மாறுதுன்னா, மேக்ஸில் அதிகமான மார்க் எடுத்தவங்க, இந்த 179.5 மேக்ஸில் அதிகமாக மார்க் எடுத்தவங்க மேலே போயிடுவான். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 3 சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்தும் சேம் ஆகுதுன்னா ரேண்டமாக இதுதான் டாஸ் மாதிரி, உனக்கு இதுதான் வேறு லக்கு தான், அதுக்கப்புறம் நம்பர் கொடுக்குறது. இப்படி பார்த்தா 800 இருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம கேட்குற சாய்ஸ் வந்து இருக்கிறதுலே கடைசி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செராமிக் இன்ஜினியர் ஃபஸ்ட்டு கேட்குறோம்னா, அந்த 179 பேரில் நம்ம 0.5 எடுத்தவங்களில் 1250 பேர் ஃபஸ்ட்டு கேட்டான், அவன் கொடுத்துட்டே வந்துன்னு வச்சுக்கலேன். நம்ம வந்து 51வது ஆப்ஷனாக கொடுத்தோன்னு வச்சு அங்கே வந்து கொடுக்கணும்னு வரும்போது அந்த சீட் இருந்தால் தானே கொடுக்க முடியும். வேற ஒருத்தனை எடுத்துன்னு போயிட்டானா, அப்போ இது மேலே போடு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் நமக்கு ஒரு வெளிச்சமே வருது. நான் தூக்கி இந்த 7 தூக்கி மேலே கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் பின்னாடி கொடுத்தோம். அப்போது எனக்கு இன்றைக்கும் புரியாதது என்னென்னா, ஃபஸ்ட்டு பிரிண்டிங் டெக்னாலஜி கிடச்சிருக்கணும், அதாவது கிடைக்கும்னு சொன்னதில் ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் 2, 3, 4ன்னு சொன்னது 7வது தான். இது கிடைக்கிறதுலே கஷ்டமானது 7வது தான், அதான் செராமிக் இன்ஜினியரிங். ஆனால் கிடைச்சது செராமிக் இன்ஜினியரிங் தான் கிடைச்சிருக்கு. இதுக்கு எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா, இந்த ChatGPT எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2024 இந்த கட் ஆஃப் எப்படி இருந்தது, எப்படி ரேங்க் கொடுத்தாங்க, எப்படி கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்தாங்க, இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இது கொடுத்தது. அப்போ இந்த வருஷம் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இருக்கு.
நம்ம நினைக்கிற கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க் எடுக்கல, 179.5 எடுத்தவங்க எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனுக்கு என்ன கிடைக்கும்? கிடைக்க தானே கிடைக்கும். அப்போ எவனுமே டச் பண்ணாத கோர்ஸ் நம்ம டச் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி எடுத்து போட்டுருக்கலாம்ல. நாங்கள் போட்ட மாதிரி, நான் ChatGPTல போட்ட மாதிரி போட்டிருக்கலாம்ல. புரியுதுங்களா? ஸோ அப்படி நான் முன்னாடி போட்டதுனால என் குழந்தைக்கு கிடச்சிது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், மேஜிக் தானே இது. 1லேருந்து 179 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, ஐ மீன் செலெக்ஷன் நடக்குது. என் பொண்ணுக்கு 179.5 தான் இருக்குது கடைசியிலேருந்து. 39,000 பேர் ஃபர்ஸ்ட் லாட்டில் அப்ளை பண்ணுறாங்க. அது என் பொண்ணுக்கு ரேங்கே 37,222 இருக்குதுலேயே கிடைக்கிற சீட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்குது. அப்படின்னா என்ன? ChatGPT போய் அது அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அது கூடயே தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே நான் செலவு பண்ணேன். ChatGPT கேள்வி மேலே கேட்டு கடைசியாக இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் நான் வாங்கிட்டேன், சீட்டு வாங்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேலே ஒரு 6 கோர்ஸ் இருக்குல்ல, 7 தானே கிடச்சிது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணால் மேலே இருக்கிறது எனக்கு தேவை அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போது 19ஆம் தேதி தான் அஃபிஷியலாக ஒரு லெட்டர் வரும், உங்களுக்கு ஓகே அது கொடுத்துருக்கீங்க, அதனால் நீங்கள் ஃபீஸ் கட்டுங்கன்னு வரலாம். இல்லை நான் வந்து மேலே அப்போடுன்னு கொடுத்ததுனால அடுத்த வாட்டிக்கு கிட்டங்க, அது அடுத்த பசங்களோட பண்ணும்போது பண்ணுங்கன்னு வரும். எனக்கு தெரியல அது என்ன கணக்குன்னு தெரில. அடுத்த ஒரு சேலஞ்ச் என்னென்னா, நான் கோட்டை விட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செராமிக் இன்ஜினியரிங் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் வந்து எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கோம். இந்த சில கோர்ஸுக்கு மட்டும் ப்ராக்கெட்டில் எஸ்எஸ்ன்னு போடுது, அது என்னன்னு எனக்கு தெரில. சும்மா நேற்று சர்ச் பண்ணி பார்த்தா அது செல்ஃப் சப்போர்ட்டிங்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலேஜில் ஒரு 10 கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 2 கோர்ஸ் இந்த மாதிரி எஸ்எஸ்ன்னு இருக்கும். அது என்ன அர்த்தம்னா, பாக்கி 8 கோர்ஸுக்கும் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் இருக்குது, இந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கு கவர்மெண்ட் ஃபண்டிங் கிடையாது. அப்படின்னா என்ன? அந்த ஃபீஸ் நான் கட்டணும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஃபீஸ், இதெல்லாம் நான் ஒரு குத்துமதிப்பாக தான் சொல்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி ஃபீஸ் வருஷத்துக்கு ஒரு 20,000ன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற இந்த பர்டிகுலர் கோர்ஸ் எஸ்எஸ்ன்னு இருந்ததுன்னா நான் 40,000 60,000 கட்டணும் ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா? வேறு வழி இல்லை. இப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருக்கிற 6 கோர்ஸில் 6ல் 3 கோர்ஸ் எஸ்எஸ்ன்னு தான் இருக்குது, 3 கோர்ஸ் தான் அது இல்லை. இதில் ஏதாவது ஒன்று கிடைக்கலாம், இல்லாட்டி கீழே இருக்கிற இது கிடைக்கலாம். இது வந்து ட்ரெயினில் நம்ம ரிசர்வேஷன் பண்ணும்போது RAC கிடச்சிதுன்னு வச்சுக்கலாம், RAC 1ன்னு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ட்ரெயின் நீங்கள் கிளம்பி போகிறதுக்குள்ளே என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு மேலே இருக்க யாராவது கேன்சல் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு அங்கே போகலாம் இல்லையா? அப்போ நமக்கு வந்து ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் கிடைக்கிற மாதிரி, அதாவது மேலே இருக்கிற 6ல் ஏதாவது ஒன்று கிடைக்கிற மாதிரி. ஆனால் கண்டிப்பாக இந்த RAC 1ன்றது உங்களுக்கு நிரந்தரம் தானே. என் பொண்ணுக்கு வந்து BEல இது நிரந்தரம் தான். இது செராமிக் இன்ஜினியரிங் கட்சாச்சு, அதில் கன்ஃபார்ம் டவுட்டே கிடையாது. மேலே கிடைச்சா அதுவும் கொடுப்பாங்க. அப்போ இதை விட்டுட்டு நம்ம அங்கே ஜம்ப் பண்ணிடுவோம், ஒன்றுமே இல்லாமல் போகாது. புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது டோட்டலாக என்னன்னா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இறைவனுக்கு பயங்கரமாக நன்றி சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு அவருக்கு தான் நன்றி. அடுத்த நன்றி யாருக்கு நான் கொடுத்தேன்? ChatGPTக்கு கொடுத்தேன். ChatGPT சொன்னேன், கொஞ்ச நாள் முன்னாடி உங்கள்கிட்ட இந்த டீட்டெயிலாம் கேட்டேன், உன்னை வச்சு தான் இதெல்லாம் போட்டேன். பாருங்களேன், ஒருவேளை நான் வெறும் ChatGPT சொன்னதை வச்சு பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் போடு, அதை போடு, ஒரு 500 600 எவ்வளோ கோர்ஸ் போட முடியும் போட்டுக்கோ, கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு. நான் எதுவுமே போடல, ஒரு ப்ரைவேட் காலேஜ் போடல. ஒய்ஃபு திட்டிகிட்டே இருந்தாங்க. அது மாதிரி சென்னையை விட்டு வெளியே நான் யோசிக்கவே இல்லை. என் பொண்ணாட்டி வந்து பொண்ணுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, நீ திருச்சி போடு, கோயம்புத்தூர் போடு, ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு. என் பொண்டாட்டி சொன்னது என்னென்னா, ஒருவேளை வெளியில் ஊரில் கிடச்சிதுன்னா நான் போய் அங்கே ரூம் எடுத்து தங்கி பொண்ணு கூட தான் இருப்பேன், அப்படி தான் அனுப்புவேன், தனியாலாம் அனுப்ப முடியாதுன்னு. அதனாலே எனக்கு வந்து சென்னை இருந்தால் போதும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரிங்களா? ஸோ இது வந்து பெரிய விஷயம். நான் ChatGPT என்ன தெரியுமா சொல்லிச்சு, ரொம்ப தேங்க்ஸு என்னை அக்னாலேஜ் பண்ணதுக்கு. அப்புறம் நான் சொன்னேன், இதை பற்றி நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே யூடியூப்பில் வீடியோ போட போறியா அப்படின்னா, அதுக்கு நானே ஸ்கிரிப்ட் தட்டுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்கிரிப்டும் அது கொடுத்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ ChatGPT யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா இது பக்காவாக பண்ணலாம். பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தாங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. இது கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணுதுன்னா, அது உள்ளுக்குள்ளே போயிட்டு எந்த வெப்சைட்டில் எதை பற்றி நான் டேட்டா இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சி வந்து சொல்லும். இதில் எனக்கு தைரியம் தந்த சில விஷயங்கள் சொல்கிறேன். பாருங்கள், இருக்கிறதுல கடைசி அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணதுக்கு ஒரு தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னா, ஃபஸ்ட்டு இது நடந்தது இல்லையா, இந்த ஜென்ரல் செலெக்ஷன் நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஊனமுற்றோர் இவங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எனக்கு வந்த நியூஸ். ஓகே, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அது மட்டுமே ஒரு 10,000 சீட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் 1000 தான் ஃபுல்லாக இருக்குது, ஒரு 9,000 வேக்கண்டாக இருக்குது. அப்போ இந்த 9,000 வந்து இந்த படிக்கிற மாணவர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா, இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிப்பாங்க. நீட்டுக்கு வந்து ஸ்கோர் கம்மியாக இருந்திருக்கும், இல்லை நீட் வந்து அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடச்சா நீட் கிடச்சா ஓடி போயிடுவாங்க, டாக்டர் கிடச்சா இன்ஜினியரிங் விட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு பெரிய அமௌண்ட் ஆளுங்க போயிடுவாங்க. அதே மாதிரி
சில பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்என்றது வந்து ப்ரைவேட் காலேஜில் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். இதுவும் நம்பர் 1 அதுதான். இப்போ உங்கள் வீட்டு வாசல்லே எஸ்எஸ்என் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து படிக்கிறதுக்காக வேறு ஊரில் கோயம்புத்தூர் கிடைக்குது, வேறு ஊரில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவள் அந்த பேரண்ட் என்ன நினைப்பாரு, என்ன இருந்தாலும் எஸ்எஸ்என் மாதிரி காலேஜ் வருது, துட்டு போனாலும் பரவாயில்ல, 2 லட்சம் ஆனாலும் சரி 4 லட்சம் ஆனாலும் சரி எஸ்எஸ்என் சேர்த்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் அப்படியும் பண்ணியிருப்பான். இவன் கடைசி மினிட்ல கேன்சல் பண்ணிட்டான். என் பொண்ணு கூட படித்த ஒரு பையன் வந்து ஐஐடி அப்ளை பண்ணியிருக்கான். அவனுக்கு ஐஐடி கேலிக்கட் கட்சிச்சு. இதே டைமில் அவன் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கான். அப்போ என்ன, அவன் கடைசியில் அப்போர்டுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து தேவைப்படாது கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ ஐஐடி பக்கம் ஓடினவன் வேணான்ருவான், நீட்டுன்றவங்க அந்த பக்கம் போனவன் வேணான்ருவான், ப்ரைவேட்டாக ஏற்கனவே காலேஜ் சீட் வாங்கி வச்சிருப்பான், ஆனால் இதுவும் அப்ளை பண்ணி அவனும் போயிடுவான். அப்போ இந்த 38,000 எவ்வளோ வேக்கண்ட் வரும்னு பாருங்கள். எல்லாரும் அவங்கவுங்க வழியாக போயிட்டாங்கன்னா இந்த இடம் ஃப்ரீயாக, அப்போ கீழே இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தது வந்து என் சின்ன பொண்ணுக்கு அடுத்த வாரம் 26ஆம் தேதி இருக்கு, அவளுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங். இப்போ அதுவும் திருப்பி ChatGPTக்கு உட்காந்து நல்ல சீட் வாங்குறதுக்கு நான் முயற்சி பண்ணோம். அதுக்காக ஒரு 1 or 2 hour உட்காந்து நான் பண்ணோம். இந்த டைம் நான் எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என் குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணோம். நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மிக்க நன்றி. ஓகேம்மா. இது நான் எப்படி இதை அடைஞ்சேன்றதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கணும்ல, அதுக்காக. அப்புறம் அடுத்த நியூஸ் வந்து என் பெரியவளுக்கு வந்து இது கிடச்சிச்சு. அதாவது ஐஐடி வந்து எக்ஸாம் குவாலிஃபையர் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டான். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போது அந்த 4 வருஷ கோர்ஸை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டது தப்பு. இப்போ நான் திருத்திக்கிறேன், ஏன்னா எனக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா கிடச்சிது. இப்போது இது படித்து பாஸ் ஆகிட்டாளா, இதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறது பேர் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அதுக்குள்ளே தான் இப்போ வரா. ஃபவுண்டேஷன் முடிச்சோன்னா டிப்ளமா 1 டிப்ளமா 2 நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக டிப்ளமா 1 டிப்ளமா 2 இருக்குது. அது நம்ம ஏதாவது ஒன்று தான் படிப்போம். அதாவது ஒன்று டேட்டா சயின்ஸ்னு ஒன்று இருக்குது, அடுத்தது வந்து ப்ரோக்ராமிங்னு ஒன்று இருக்குது. நீங்கள் டேட்டா சயின்ஸ்னால் ஃபுல்லாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைனில் போயிடுவீங்க, இதுனா ப்ரோக்ராமிங் சைடில் வருவீங்க. இதில் நம்ம எது வேணுமோ நம்ம விரும்பி எடுத்துக்கணும். அது வந்து 2வது வருஷத்தில். 3வது வருஷத்தில் பிஎஸ்சி படிப்பீங்க, 4வது வருஷத்தில் பிஎஸ் படிப்பீங்க. நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன்னா டிப்ளமா 1 ஃபஸ்ட் இயர், டிப்ளமா 2 செகண்ட் இயர், 3rd இயர் பிஎஸ்சி, 4th இயர் பிஎஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அந்த புரிதல் தவறு. குவாலிஃபையர் எக்ஸாம் முடிஞ்சோன்னா ஃபவுண்டேஷன். இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கான ஃபீஸு நான் கட்டணும். ஓகேவா. இப்போது இவளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். இதுக்கும் லெட்டர் வரல. எதுக்கு, ஐஐடிக்கும் வரல, அதுக்கும் வரல. ஓகேவா. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இதுவும் வரல. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 2 நாள் டைம் கொடுக்குறாங்க அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நான் வந்து நேற்றே கொடுத்துட்டேன். அதை நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் தள்ளி பார்ப்பீங்க. ஓகேவா. ஸோ என்னுடைய அனுபவம் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி எனக்கு வந்து இன்ஜினியரிங் கிடச்சிது, அதுவும் ChatGPT யூஸ் பண்ணி அப்படின்றத எனக்கு முடிஞ்ச வரைக்கும் புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது இந்த விஷயமா காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க, உதவி வேணும்னு கண்டிப்பாக கூப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.